எப்படி இந்த திருவிழா ஆராதனைக்கு முன்னாடி வரணுன்றதுக்காக 4:30 மணிக்கே அங்கே ட்ரெயின் ஏறிட்டேன். அங்கே பிடிச்சி ஓடி வந்தேன். ஏறி உட்காந்தா 12 மணி 11:30 10:30 வந்துட்டோம் ஈரோடு. இருந்து பார்த்தா ஒரே பஸ் இருந்துச்சு, 10:45 தாளவாடி பஸ், அதான் ஒரு பஸ், லாஸ்ட் பஸ். அதில் ஏறி பிடிச்சி உட்காந்து வந்தால் 12 மணிக்கு ஆயிடுச்சு. இப்போ 12 மணிக்கு எங்கள் வண்டியுமே தான் வந்து அப்படியே மெதுவாக நடந்து பிரேயர் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கிற சத்தியமங்கலத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு நைட்டு ராத்திரியில் 12:30 மணி இல்லையா இந்த ஏரியா ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இதில் வந்து நான் என்ன கற்றுட்டேன் அப்படின்னா, நாம பிரயாசப்படும் போது, நாம முந்தி ஓடும் பொழுது கண்டிப்பா பரிசை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யணும்? ஆராதனைக்கு முந்தி அடிச்சு வரணும். என்ன அடிச்சு வரணும்? ஆமா, நீங்க முந்தி அடிச்சு வர்றதும் இருக்கு. நீங்க அவர் மேல வச்சிருக்கிற லவ் எப்படிப்பட்டது? ஏன்னா நான் முந்தி அடிச்சு வர்றேன், ஏன்னா உங்களை எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன், கர்த்தரை நேசிக்கிறேன். எப்படியாவது இந்த ஊழியத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு, நம்மளால இயன்றதை என்ன செய்யணும்? இந்த உலகத்துல இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற பிரயாசத்துல ஓடி வரேன். ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறதுனால. நீங்க எந்த அளவுக்கு சபையின் மீது நேசத்தை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, நீங்க எந்த அளவுக்கு முந்தி அடிச்சு சபைக்கு ஓடி வந்து எல்லா காரியங்களையும் நீங்க பங்கெடுக்கிறத நான் பார்க்கும்போதுதான் நீங்க சபையில் உண்மையான நேசத்தை வச்சிருக்கிறீங்களுக்கான அடையாளம் தான். நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம இருந்தேன்னா கிரி இல்லாத அன்பு, ஆமா, கிரி இல்லாத விசுவாசம் செத்தது, கிரி இல்லாத அன்பும் செத்தது. என்ன சொன்னா மூத்த பையன் தான் செஞ்சான், போக மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டான். சின்ன பையன் சொன்னா போறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. இதுல யாரு முக்கிய விசேஷமான ஆளு? யாரு பாக்கியவான்கள்? யாரு முந்தி தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சாங்க? போக மாட்டேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு முந்தி அடிச்சு வந்தான் பாத்தீங்களா? அவன் தேவராஜ்யத்துக்குள்ள போயிட்டான். வந்துடுறேன்னு சொல்லிட்டு கடைசிக்கு வராதவன் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. அதனாலதான் சொன்னாரு, உங்களுக்கு முன்னாடி ஆயக்காரரும் பாவிகளும் தேவனுடைய சுவிசேஷத்தை அவங்க மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியும் கடைசியில் ஏற்றுக்கொண்டு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஆனா பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன செஞ்சாங்க? தேவராஜ்யத்தை உள்ள பிரவேசிக்க முடியல. ஓகே ஆண்டவரே, நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு வாசப்படியிலேயே நின்றுட்டாங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பார்வையில ஆயக்காரர்களும் பாவிகளும் தேவராஜ்யத்துக்குள்ள அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? கீழ்ப்படியுதான். மாட்டேன்னு சொன்னாலும் ஆரம்பத்துல கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். அதனால கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது? ஏமாத்தக்கூடாதான். உலகத்துல நாம ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொன்னாலும் கர்த்தருடைய விஷயத்துல நாம ஏமாற்றுக்காரர்களா இருக்கக்கூடாது. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு முந்தி அடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்துடணும். உங்களோட சேர்த்து 4 பேர்த்த கூட்டிட்டு வந்துடணும். பஸ் பேர் இல்லையா? அவங்களுக்கு பஸ் பேர் போட்டு கூட்டுவாங்க. அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும். நம்மளோட 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகுதா, எப்படியாவது என்ன பண்ணணும்? அவங்கள கவர் பண்ணி கூட்டு வரணும். ஆரம்ப காலகட்டத்தில் நாங்க அப்படிதான் செஞ்சோம். எப்படியாவது அவங்களை இழுத்துட்டு வந்துடணும். இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லிடணும். இப்படித்தான் நீங்க என்ன பண்ணணும்? இயேசு மீது நேசத்தை காட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்ன செஞ்சாரா? தேவனுடைய ஊழியத்தை, அவருடைய ஊழியம் என்ன? சிலுவையிலே மரிப்பது. அதை செய்யறதுக்கு அவர் முன்னாக நடந்து போனாரா? வசனம் அப்படியே இருக்கு லூக்கா புஸ்தகத்துல. அவர் எல்லாருக்கும் முன்பாக நடந்து போனார். அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்பதான் என்னாது? ரட்சிப்பு உண்டாகும். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் கர்த்தருடைய பார்வையில அது தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கான பெரிதான வேலையா அவர் பார்க்கிறார். அதனால என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை முந்தி அடிச்சு வந்துருங்க, டீம் பண்ணுங்க.
சீனா தேசத்துல இருக்குதுங்களா, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா அவன் 3 பேர்த்த ரட்சிப்பு நடத்தணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஞான ஸ்நானம். நீ 3 பேர்த்த இயேசு பத்தி சொல்லி கூட்டிட்டு வா, 4வது நபரா நீங்க என்ன பண்ணணும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கணும் சீனா தேசத்துல. அப்ப ஒரு சபையில ஒருத்தர் போய் 3 பேர்த்த என்ன பண்றாரு, ரட்சிப்பு நடத்துறாரு. அதுதான் அவருடைய வேலை. நான் ரட்சிக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டுட்டேன். இன்னும் அவன் இருக்கான், பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசின் கட்டுல இருக்கிறான். அவனுடைய எதிர்காலம் என்னன்னே தெரியாம ஒரு நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு கையை கொடுத்து என்ன பண்ணணும், இயேசுவை காண்பிச்சு கூட்டிட்டு வந்துடும். இதுதான் ஊழியம். இதை நீங்க தேவனுக்கு இந்த பூமியில செய்ய வேண்டிய வேலை. இதுதான் உங்களுடைய அழைப்பு. அல்லேலூயா. பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணடா, இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தீங்கன்னா பவுல்கிட்ட போய் கேளுங்க. நான் பிறந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதுக்குத்தான் எனக்கு தெரிஞ்சிருக்காரு. இல்லைங்க, ஊழியக்காரர் மட்டும்தான் அதை செய்யணும், நாங்களே என்ன பண்ணுவோம், சண்டே மட்டும் வருவோம் போயிடுவோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும், அதாவது உங்கள் மூலமா ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவும் உங்களுக்கான கிரீடம். அப்ப அவருடைய வருகையில எத்தனை பேர் எவ்வளவு கிரீடம் வாங்குறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த போட்டியெல்லாம் இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யணும், உங்க அக்கம் பக்கத்துல ஒரு பிளான் பண்ணுங்க. பக்கத்து வீடா 4 பேர் இருக்காங்களா, 4 பேருடைய பேரை எழுதி தினம் ஒரு வாரத்துல ஒரு நாள் பாஸ்டிங் போடுறீங்க இல்லையா, பாஸ்டிங் ஜபத்துல அவங்க பேரை சொல்லி சொல்லி என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. கொர்நேலியு அப்படிதான் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். பேதுருவை கர்த்தர் அனுப்புனார். பேதுருன்னு என்ன, ரட்சிப்பை அனுப்பிச்சிட்டார், அபிஷேகத்தை அனுப்பிச்சிட்டார். அந்த அவனோடு இருந்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. கொர்நேலியு சம்பந்தப்பட்ட எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப ரட்சிப்பு எப்போ வரும், கொர்நேலியு ஜெபம் பண்ணும் போதுதான் வரும். அப்ப நீங்க என்ன, வாரத்துல ஒரு நாள் பாஸ்டிங் இருந்து சபையினுடைய வளர்ச்சிக்காக, ஆத்ம ரட்சிப்புக்காக, யாராரும் சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும், பேர் சொல்லி ஜெபம் பண்ணணும். நீங்க கைகளை உயர்த்தும் போது தேவதூதனுடைய ஊழியம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க வரக்கூடிய நாட்கள்ல செய்யணும். செய்வீங்களா? செய்யறேன்னு சொல்றீங்களா? ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்துவாருங்க. ஆமென். அல்லேலூயா. போன வாரத்துல தேவதூதனுடைய ஊழியத்தை பத்தி நாம தியானிச்சோம். எத்தனை பேர் தேவ தூதர்களை பார்த்தீங்க? யாருமே பார்க்கலையா? இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கொடுக்கிற செய்தியை திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், யூடியூப்ல எடுத்து கேட்கணும். திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், ஆமா, உங்க ஆவிக்குள்ள போற வரைக்கும் கேட்கும், அதை சிந்திக்கிற வரைக்கும் கேட்கும், அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் கேட்கும். வசனங்கிறது ஒரு வேதம் மாதிரி. வசனங்கிறது ஒரு ஷீடு. அதை என்ன பண்ணணும், நிலத்துல போட்டு புதைக்கணும். உங்க சிந்தையில என்ன பண்ணணும், ஆமா, அந்த வசனத்தை போடணும். அந்த வசனம் என்ன ஆகுன்னா, அதை நீங்க தியானிக்க 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 உங்களுக்கே தெரியாம அது முளைச்சிடும். அப்படிதான் வசனம் சொல்லுது. விதைக்கிறவன் விதைக்கிறான், ஒரு நைட்டு விடுறான், மறுநாள் காலையில பார்த்தா என்ன ஆயிருது, விதை அவனை அறியாம முளைச்சு வந்திருக்கு. அப்படித்தானே? அப்ப இரவு நேரத்துல அது என்ன இது வேலை செய்யுது. அதனால என்ன செய்யணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு அதை தியானிச்சுட்டு படுக்கணும். அப்படி நீங்க படுக்கும் போது அது உங்களுக்குள்ள என்ன ஆகும், பலன் கொடுக்க ஆரம்பிச்சு. செய்யறீங்களா? இதெல்லாம் ஆரம்ப கால பாடம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கணும். நம்ம எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அது உங்களுக்குள்ள வேலை செய்யும். கை சொல்லுங்க. கேட்கிற விதத்தை குறித்து. கேட்கறதுனா காதால கேட்கிறதை குறித்து கவனமா இருங்கள் இயேசு சொன்னார். ஏன்னா நாம் எதை கேட்கிறோமோ அதைத்தான் பிறப்பிப்போம்.
எதை கேட்கிறோமோ அதைத்தான் என்ன பண்ணுவோம், பெத்தெடுப்போம். எப்ப இன்னொன்னு தேவனுடைய வார்த்தைகளை, அதனாலதான் வசனம் சொல்றது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். என்ன நல்ல பங்கு? தேவ பிரசனத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல என்ன இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்குதா? ரோமர் 10 சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷம், சமாதானம், வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை எங்க இருக்குது? தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கு. அந்த தேவ ராஜ்யம் எங்க இருக்குது? நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்கலாமா? சந்தோஷமா இருக்கிறதும் சந்தோஷமா இல்லாம இருக்கிறதும் எதை பொறுத்து இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கறது பொறுத்து. அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, சமாதானம் உள்ள வாழ்க்கை, சந்தோஷம் உள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும் பாருங்க. ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்குது? சரி, வசனம் தியானிச்சிடலாமா? தியானிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தின. சுருக்கமா சொல்றேன். மோசே ஒரு காரியத்தை செய்யணும். உதாரணத்துக்கு செங்கடலை படக்கணும், எகிப்துல வாதைகளை கொண்டு வரணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடலை பிளக்கணும், தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர் ஒண்ணு செய்வார். என்ன செய்வார் சொல்லுங்க? என்ன செய்வாரு? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார் கர்த்தர். உங்ககிட்ட அவனை சந்திக்கும் போது என்ன சொன்னாரு? முதல் அவனை கர்த்தர் சந்திக்கும் போது உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா, என்கிட்ட கோல் இருக்குதுன்னு. என்ன இருக்குதுன்னா, இந்த கோலை வைத்து பார்வோனை நான் நடுங்க செய்வேன். இந்த கோலை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய போறேன். இந்த கோலை வைத்து 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை போஷிக்க போறேன். இந்த கோலை வைத்து செங்கடலை என்ன பண்ண போறேன்? பிறக்க போறேன். அப்ப கர்த்தர் மோசேக்கு கொடுத்தது என்னன்னா அந்த கோல்ங்கிறது தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, மோசே தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டார். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டார். அவருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பார்வன் தொந்திட்டு வர்றானா உடனே என்ன பண்ணுவாரு? செங்கடலுக்கு முன்னாடி கோலை உயர்த்துவார். சொல்லுங்க, அதுதான் சொன்னா. பிள்ளை என்ன சொன்னா? தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பேச வேண்டும். பேசுறீங்களா? போன வாரம் என்ன சொன்னோம்? தேவதூதனுடைய ஊழியம் நமக்கு இருக்கிறது. எப்படியெல்லாம் அவங்க கொண்டு வந்து நமக்கு ஊழியம் செய்யறாங்க, எப்படியெல்லாம் நம்மளோடு கூட கம்யூனிகேட் பண்றாங்க, எப்படி விபத்துல இருந்து ஆபத்துல இருந்து நம்மளை தப்பி வைக்கிறாங்க, நம்மளுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற எல்லா சோர்ஸையும் எப்படி அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஓட்டம் காரியத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ண பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? அதை நீங்க வாரந்தோறும் என்ன பண்ணணும்னா நீங்க அதை சிந்தையில கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? எனக்கு ஒரு தேவதூதன் இருக்கான், எனக்குன்னு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணது அவன் கொண்டு வந்து சேர்ப்பான், எனக்கு முன்னாடி போவான், அவன் வழிகளை செவ்வை பண்ணுவான், அவனுக்கு நாம் என்ன பண்ணோம்னா கட்டளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆமென். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா நாள்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும். சொல்லுங்க பக்கத்துல. ஸ்கூல்ல பாடத்தை கேட்டா மாத்திரம் போகாது, வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆமா, ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா அப்புறம் ஃபெயில் ஆயிரும். டீச்சர் நீங்க சொல்றீங்க இல்லையா,
உங்க குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் பண்ணு கர்த்தர் சொல்றாரு. நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணுமா? எல்லாரும் நீங்க பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம், பெற்றுக்கொள்ள எல்லாத்தையும். அப்ப மோசே என்ன செய்வார்னா கோலை எடுப்பார் எல்லாத்துக்கும். ஆமா, அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்தார். சொல்லுங்க, எங்கிட்ட இருக்கிறத நான் எடுப்பேன். சொல்லுங்க, எங்கிட்ட இருக்கிறத. உங்ககிட்ட என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்கு. என்ன இருக்குது? இருக்கா தேவனுடைய வார்த்தை? கழுத காணாம போயிடுச்சு. கழுத ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு. இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா அவன் தான், சவுல். ஆனா ராஜா வாங்கல. அவன் கழுதையை தேடி போயிட்டு இருக்கான். 3 நாள் தேடினான். எத்தனை நாள் தேடினான்? 3 நாள் தேடினான். கழுத கிடைச்ச மாதிரி தெரியல. உடனே வேலைக்காரன் என்ன சொல்றான்னா, இன்னும் தேடலாம் எஜமான் சொல்றேன். கேட்கும் போது எஜமான் சொல்றான், சவுல் சொல்றான், இல்ல இன்னைக்கு கழுதையெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. எங்க அப்பா கழுத போற சோகத்தை விட நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சோகப்படுவாரு. அதனால அந்த சோகத்தை நான் எங்க அப்பாவுக்கு தர விரும்பல, நாம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சவுல் சொல்றாரு. ஆனா வேலைக்காரன் சொல்றான், இல்ல கண்டிப்பா அகப்படும். பக்கத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவருகிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. கையந்தட்டி, தேவனுடைய வார்த்தை இருக்குது. அங்க போனா நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அங்க உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான்னா சவுலை வழி நடத்தினான். இல்லையா? அப்ப எல்லா பிரச்சனைக்கான முடிவு, தீர்வு சவுலுக்கு அங்க கிடைச்சது. அது மாத்திரமல்ல, உயர்வையும் கர்த்தர் அங்க வைத்தார். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை தேடி ஓடுகிற எப்பேற்பட்ட மனுஷனானாலும் அவன் மீது தேவன் தம்முடைய அழைப்பையும் அவனுக்கு உண்டான எதிர்கால ராஜரீக வாழ்க்கையும் கொடுக்கிறார் என்பது சத்தியம். இல்லையா? அதனால நீங்க எதுக்கு ஏங்குறீங்களோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தைக்கு ஏங்கணும். ஏங்குதா உங்க இருந்தீங்க? தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்குதா அப்படின்னா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எதிர்பார்க்கிறத விட இவன் எதிர்பார்த்தனா ராஜாவாவான்னு எதிர்பார்க்கல. கழுதை கிடைச்சா போது, வார்த்தை இருக்குன்னு சொல்றாங்களே அங்க போலாம். அப்ப வார்த்தையை தேடி வந்தா பாருங்க, தேவனுடைய வார்த்தை அது அவனுக்கு ராஜரீக வாழ்க்கையை அவனுக்கு கொண்டு வந்தது. இல்லையா? ஒரு கழுதிக்காக வந்தான், கர்த்தர் தேசத்தவே அவன் கையில கொடுத்தார். இப்பேற்பட்ட தேவன் பாத்தீங்களா? ஒரு கழுதை கிடைச்சா போதும் வந்தான், கர்த்தர் தேசத்தையே கொடுத்தாண்டா, நீதான் அந்த தேசத்துக்கு ராஜாண்டா. ஏன் அந்த வேலைக்காரன் கைட் பண்ண பாருங்க, வார்த்தை அவர்கிட்ட இருக்கு, வா பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையுமே கொண்டு வந்துச்சு. அப்படின்னு யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். அதனால தேவனுடைய வார்த்தையை அவர் உயர்த்தி பிடித்தார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அவர் உயர்த்தினாரோ அப்பொழுதெல்லாம் மோசேக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் வந்தது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல பாருங்க தாவீது. யூதேயாவின் வனாந்தரத்துல கர்த்தர் அவனை போஷித்தார். வார்த்தையை உயர்த்தி பிடிக்க வேண்டும். பக்கத்துல கை கூட சொல்லுங்க. என்னங்க ஒரு வேலையும் இல்லைங்க, வெட்டி இல்லைங்க, சோகமாவே இருக்கிறேங்க, பலவீனமாவே இருக்கிறேங்க, நாள முடியலைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்கன்னாவே. ஆமா, ஒரு வாரம் நான் பேசிட்டு இருந்தேன் பாஸ்டமா கிட்ட. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். தாவீது சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வரல. எதுக்கு போறான்? சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போறான். சொல்லுங்க, சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறான். எங்க கொடுக்க போனா? சாப்பாடுங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை. அது இல்லையா? தேவனுடைய வார்த்தை இருக்கிறாங்க, கொடுத்து வரலான்னு போனான். ஆனா அங்க பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் தாவீது மூலமாக கொண்டு வந்தார். நீங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்தாலும் சரி, வார்த்தையை கொடுக்க போனாலும் சரி, தேவன் உங்கள் கையை கொண்டு ரட்சிப்பை உண்டு பண்ணி விடுவார் தேசத்துக்கு.
இல்லையா? அதனால நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வர்றவங்க உங்களுக்கும் ராஜரிக வாழ்க்கை இருக்குது, கொடுக்க வர்ற எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பும் ஒரு ராஜரிக மேன்மையும் இருக்குது. கத்து பாருங்க, சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையில தாங்கி இருக்கிறார். இது நல்லா யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும், மோசேக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கனம் பண்ணினார்கள். இல்லையா? அப்போ அடுத்த தலைவர் ஜோசுவா வந்தார். இல்லையா? அவர் கோல் எல்லாம் எடுக்கல. என்ன எடுத்தாரு? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டார். சொல்லுங்க, எதை பிடிச்சாரு? கர்த்தரை அவர் லைக் பண்றாரு. இது வரைக்கும் நீ தேவனுடைய வார்த்தையில வந்துட்டு இருந்த, ஓகே. இனி நீ என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணு? யோர்தானை கடக்கணும். இப்ப கானானுக்குள்ள போகணும். எங்க போகணும்? ஆசீர்வாதம் உள்ள பாலும் தேனும் ஓடுகிற 40 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் 400 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதம் உள்ள, ஜெயம் உள்ள, ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க கால் எடுத்து வைக்கணும். அப்படி வைக்கணும்னா வார்த்தை மாத்திரம் பத்தாது. என்ன வேணும்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதை காட்டுதுன்னா, தேவனுடைய பிரசன்னம். சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம். ஜோசுவா காலத்துக்கு அப்புறம் எல்லாம் பாருங்க, அவங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை போக்கஸ் பண்ணுவாங்க, அது மேல கவனத்தை வைப்பாங்க. மோசஸுடைய காலத்துல தேவனுடைய கோல் மீது எல்லாரும் போக்கஸ் பண்ண, வார்த்தையின் மீது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை உங்களோட வந்துருச்சு. தேவனுடைய வார்த்தையை கூட தான் இருக்கிறாங்க. வார்த்தை மாத்திரம் பத்தாது, தேவனுடைய பிரசன்னமும் அங்கே வேண்டும். அப்படிங்கிறத ஜோசுவா கற்றுட்டு பண்ணாரு, சொல்லி கொடுத்தாரு. இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. செய்திக்கு வர்றேன் எப்படி? ஏன்னா இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை பத்தியே கேட்டு இருந்தீங்க இல்லையா? இப்ப தேவ பிரசன்னத்தை பத்தி கேளு. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். அந்த யோர்தான்ல கரை புரண்டு ஓடிச்சுன்னா அவங்க போனா அவ்வளவுதான். கார் எடுத்து வச்சா குளிக்கு போயிடு. கரை புரண்டு ஓடுது, அறுப்பு காலமா இருக்குது. இப்போ இந்த யோர்தானை கடக்கணும். கர்த்தர் ஜோசுவா கிட்ட சொல்றார். வாசிங்க, ஜோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை நீங்கள் பின்பற்றி போங்கள். என்ன சொல்ல வர்றாரு? தேவ பிரசன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க. எதை ஃபாலோ பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை உயர்த்துங்க, தேவ பிரசன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்தை கை பிடிச்சுங்க. மோசே மாதிரி தேவனுடைய வார்த்தையை உயர்த்துங்க, வார்த்தை உயர்த்துங்க, செங்கடலை பிளக்கு. வார்த்தையை உயர்த்துங்க, பார்வோன் செத்து மடிவான். வார்த்தையை உயர்த்துங்க, உங்களுக்கான ஆசீர்வாத வாழ்க்கைக்கு நேரா ஆமா வனாந்தரத்துல போஷிக்கப்பட்டிருவீங்க. வார்த்தையை உயர்த்தினான், வார்த்தையை உயர்த்தினான். தேவ பிரசன்னத்தை நீங்கள் போக்கஸ் பண்ணும்போது, தேவனுடைய வார்த்தையோடு கூட, வார்த்தை விட்டுறக்கூடாது, தேவனுடைய வார்த்தையோடு கூட தேவ பிரசன்னத்தை நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முதல்ல உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். 33:14 வாசிங்க. யாத்திராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு I will give you rest. உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். என்ன தருவேன்? இளைப்பாறுதல். அது ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருந்தாங்க. பவுல் எழுதுறாரு பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதும் போது, அவர்களுக்குள் இளைப்பாறுதலே இல்லை. அவங்களுக்குள்ள என்ன இல்லையா? இளைப்பாறுதல். ரெஸ்ட். ரெஸ்ட் என்ன?
மனதளவிலே அமைதி சமாதானம் இல்லை. சரீர பிரகாரமாகவும் அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. சரீர பிரகாரமா அவங்களுக்கு ரெஸ்ட் இருந்தாலும் மனம் என்ன ஆயிடுச்சு? அமைதியா இழந்துருச்சு, சமாதானத்தை இழந்துச்சு. இந்த வனாந்தரத்துல எப்பவுமே என்ன ஆயிடுச்சு? எங்களுக்கு இதுதான் கிடைக்குது அதுதான் கிடைக்குது முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலே இல்லை. அப்ப இளைப்பாறுதலை தரக்கூடியது எதுன்னா தேவனுடைய பிரசன்னம். சொல்லுங்க. ஆமா, சீனாய் மலையில இறங்கின தேவ பிரசன்னத்தை அடுத்ததா எங்க பார்க்கலாம்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? இப்ப தேவ பிரசனம் எங்க இருக்குது? உடன்படிக்கை பெட்டியில் இருக்கு. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குது? மோசே என்ன செஞ்சாரு? உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு அதுக்குள்ள கற்பலகையை வச்சார். தேவனுடைய வார்த்தை அங்க உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்குது. ரெண்டாவது அப்போ என்னது? அப்பத்தை வச்சார். மூணாவது ஆரோனுடைய துளிர்த்த கோலை வச்சார். இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா கற்பலகை. கற்பலகை பிதாவாகி தேவனை அடையாளப்படுத்து. அப்போ இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்து. ஆரோனுடைய துளிர்த்த கோல் உயிர்த்தெழுதல் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை அது அடையாளப்படுத்தும். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சங்கமமான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உடன்படிக்கை பெட்டி. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கை பெட்டியை உசுர போல பாதுகாத்தார்கள். ஆக்சுவலா உடன்படிக்கை பெட்டி தான் இவங்கள காப்பாத்துச்சு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? நாம தான் உடன்படிக்கை பெட்டியை காப்பாத்தோம்னு நினைச்சிட்டாங்க. வரக்கூடிய நாட்கள் ஜோசுவா என்ன செஞ்சாரு? உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி கொண்டு போ, யோர்தான் என்ன பண்ணு ரெண்டா பழக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா சொல்லி கொடுக்குறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என்ன சொல்றாரு? அதற்கு பின் செல்லுங்கள், ஃபாலோ இட், அதை நீங்க பின்பற்றுங்க. அதை என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. புதிய தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கிறார். வார்த்தையை மாத்திரமல்ல தேவ பிரசன்னத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா யோர்தான் என்ன ஆகுங்கள? யோர்தான் பிளக்கு ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. உடன்படிக்கை பற்றி என்னென்ன செய்யுமா? 8வது வருஷம் 7-8 வாசிங்க. யாத்திராகமம் 7-8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்கள் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். 10வது வசனம். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். அதான் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் இருக்கு. சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம் சீனாய் மலையில் இல்ல, தேவனுடைய பிரசன்னம் உடன்படிக்கை பெட்டி வடிவத்துல உங்க நடுவில் இருக்குது. உங்க நடுவில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. அல்லேலூயா. ஒண்ணு கவலைப்படாதீங்க. கானான் தேசத்துல 7 விதமான ஜாதி இருக்கிறாங்களா? கானானியர், பெர்சியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர், பெலிஸ்தியர் அப்படின்னு 7 விதமான ஜாதிகள் அங்க இருக்காங்க. இவங்களுக்காக நீங்க பயப்படவே வேண்டாம். உங்கள் தேவன சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் இருக்கிறது. எப்படி இருக்குது? உடன்படிக்கை பெட்டிங்கிற அந்த அடையாளமா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த உடன்படிக்கை பெட்டி போகும்போதெல்லாம் உங்கள் சத்துருக்கள் மத்தியில உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்று யோசுவா சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உடன்படிக்கை பெட்டி மேல அவங்களுடைய போக்கஸ் எல்லாம் போச்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை ஒரு காரியமாக உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி அனுப்புவாங்க. அது அவங்களுக்கு கிடைப்பாரு. ஏன்னா உடன்படிக்கை பெட்டியில தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. கேருபீன்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். உடன்படிக்கை பெட்டிக்கு கேருபீன் இருக்கும். அதன் மத்தியில் இருந்தா தேவ சத்தம் அவங்களுக்கு வரும். அந்த தேவ சத்தம் தான் அவங்களை வழி நடத்தும். இப்ப உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் முன்னாடி போகுதோ அவங்களுக்கெல்லாம் அங்க என்ன ஆகுன்னா இளைப்பாறுதல் உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது, யோர்தான் பிளக்கிறது, இதெல்லாமே நடக்குது. அப்போ தேவ பிரசன்னம். உடன்படிக்கை பெட்டிங்கிறது என்ன? தேவ பிரசன்னம். அப்போ என்னாச்சுன்னா யோர்தான் பிளந்தது. அப்ப உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயம் உண்டாச்சு. இப்ப என்னாச்சு அப்படின்னா ஏலியுடைய நாட்கள்ல தேவனுடைய வார்த்தையில, ஏலியுடைய நாட்கள் என்னல்ல
தேவனுடைய வார்த்தை அபூர்வமாயிருந்ததுன்னு வசனம் இருக்கு. சாமுவேல் வர்ற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை அங்க இல்லை. அப்ப தேவனுடைய வார்த்தை அவங்க விட்டுட்டாங்க பாருங்க. தேவனுடைய வார்த்தை விட்ட உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டார்கள் வசனம். உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க பாக்குறாங்க. தேவ பிரசனத்தை நாம எப்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தேவ பிரசனத்தை தேவனுடைய வார்த்தை இல்லாத பட்சத்துல மிஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், தேவ பிரசனம் வரணும்னு என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தை எடுக்கணும், தேவனுடைய பாட்டை எடுக்கணும். எடுக்கும்போது தேவ பிரசனம் என்ன நம்மள அப்படியே மூடு. இஸ்ரவேலர்களுக்குள்ள அப்படிதான் நடந்துச்சு. இப்ப பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை பண்ணிட்டாங்க. ஏலி நினைச்சாரு உடன்படிக்கை பட்டி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை எங்க இல்லையே. அப்ப ரெண்டுமே முக்கியம். பக்கத்தாக எப்படி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை முக்கியம், தேவ பிரசன்னம் முக்கியம். அதனாலதான் இயேசு மரியாதை பார்த்து சொன்னாரு, மார்த்தாளை பார்த்து சொன்னாரு, மரியாள் எங்க இருந்தாளா, இயேசுவின் பாதத்தில் இருந்தான், பிரசன்ஸ் ஆஃப் காட்ல இருந்தான், தேவ பிரசன்னத்தில் இருந்தான். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த ரெண்டு காரியத்தை மென்ஷன் பண்ணி தான் இயேசு பேசுறாரு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலந்துகிறார், தேவையானது ஒன்றே. அப்ப கவலை, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் பார்த்து ஏன் நம்ம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம். ஒண்ணு பிரசன்ஸ் ஆஃப் காட் மிஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பிரசன்ஸ் ஆஃப் வேர்டு மிஸ் பண்ணுவோம். தேவ பிரசன்னத்துல இருக்கிற வார்த்தை. அப்ப என்ன செய்யணும், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு குறைவு வந்துருச்சு, என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசணும், தேவ பிரசன்னத்துல இருந்து பேசணும். பேசும்போது அதுக்கு நமக்கு என்ன ஆகுன்னா வடிவாசல் உண்டாயிடும். இதை நம்ம செய்ய மாட்டோம் பாருங்க. என்ன பண்ணுவோம், பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பாடி வைப்போம், ஆண்டவரே இல்லையா. தேவனுடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ணணும், ஆண்டவரே செங்கடல் வந்துருச்சு, உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்ன எதுக்குடா பார்த்துட்டு இருக்கேன், வசனம் அப்படியே இருக்குது. ஆண்டவரே நான் என்ன செய்யறது கேட்டார் மோசே, என்னத்தை பார்த்துட்டு இருக்கிற, நீங்க தானே ஜெபம் பண்ண சொன்னீங்க, அதனாலதான் உங்களுக்கு செங்கடம் வந்துருச்சா, ஜெபம் எல்லாம் பண்ணாத, வார்த்தை எடுத்துக்கல, கோலை நீட்டு செங்கடம் நான் கலப்பேன். நம்மளால எப்பவும் உள்டாதான் செய்வாங்க. செங்கடலை பார்த்து பேசணும், ஆனா செங்கடலை பார்த்து என்ன பண்ணுவோம், ஜபம் போடுற 40 நாள் பாஸ்டிங் ஜபம். உடனே நான் ஜபத்துக்கு எதிரானவன்னு சொல்லணும். ஜபங்கிறது நீங்களும் தேவனும் உறவு கொள்ளுகிற இடம். அதுக்கு மேல சொல்றேன், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு. பிரச்சனைங்கிறது உறவை கொண்டு வைக்க கூடாது, அதிகாரத்தை கையெடுக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது யார், செங்கடலா தேவனா பாருங்க. தேவனா இருந்தா உறவாடு, செங்கடலா இருந்தா வார்த்தையிட்டு தட்டி பழம் இல்லையா. உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா, உங்க ஹஸ்பண்ட் இருந்தா கொஞ்சம் குழாவுங்க, எதிராளியா இருந்தா வார்த்தை எடுத்து அடிங்க ஓடிடும். புரிஞ்சுச்சா? நம்மளை எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, செங்கல்ல வந்துருச்சா கண்ணீரோடு கூட சொல்லிக்க வேண்டும் பிள்ளைகளே. மோசே எங்க கண்ணீரோடு நிக்கிறாரு, கண்ணீரோடு என்ன பண்றாரு, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி பார்வோன் வந்துட்டான், முன்னாடி செங்கடல் இருக்குது, இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொல்லுவாரு, என்ன நீ என்ன பார்த்து பேசிட்டு இருக்கிற, செங்கடலை பார்த்து பேசுறான்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவங்க டென்ஷன் ஆவா இருப்பாரு, ஆண்டவரே டென்ஷன் பண்ணிட்டார், என்ன இடத்தை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற அந்த வார்த்தை படிக்கும் போது நல்லா இருக்கு. பார்த்து படிச்சிடலாமா? ஏன்னா எப்ப ஜவாப் போடணும், எப்ப இது பண்ணணும்னு நம்ம ஆளுக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்க. நல்லா சொல்லி யாத்திராகம் 14 வசனம் பயங்கரமா இருக்கு. 14-15
நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார். அல்லேலூயா. என்ன பண்ணாரா? 40 நாள் பாஸ்டிங் இங்க போடல. அவரு மோசே 3 முறை 40 நாள் பாஸ்டிங் போட்டார். செங்கடல் பழக்கிறதுக்கு 30 நாள் பாஸ்டிங் போடல. தேவ பிரசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை வாங்குறதுக்கு பாஸ்டிங் போட்டாரு. எதுக்கு பாஸ்டிங் போடுறது? பிரச்சனை வந்துருச்சுங்க, அதனால நான் பாஸ்டிங் போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போடுங்க, தப்பு இல்லை. அது உங்களுடைய விசுவாசம். ஏன் விசுவாசம் அப்படி இல்லை. பிரச்சனை வந்துச்சா தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசு. இயேசுவை போல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு நினைக்கிறீங்க. கப்பல் நிலையத்துல நித்திரையா இருந்தார். கடல் கொந்தளிக்கிறது. தேவன் எப்படி மோசே கிட்ட பேசினாலும் அதே மாதிரி ஏன் செந்திரிச்சு பேசுவாங்க. எதுக்கு இப்ப பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறையாதை அமைதி அதிகாரத்தை எடுத்தான். இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த முத்திரை, என்னாலும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிற முத்திரை என்னைக்கு உங்க நெத்தியில எழுதப்பட்டுச்சோ அப்பவே நீங்க என்ன பண்ணணும்? பிரச்சனையை பார்த்து, மலையை பார்த்து என்ன பண்ணணும்? மலையை பார்த்து பேசணும். எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டாங்க எப்படின்னா உள்டாம செய்வாங்க. வெள்ளக்கார ஒரு நாள் வந்திருக்காங்க இந்தியா தமிழ்நாடு. எல்லாரும் இப்போ என்ன பண்ணிருக்காங்க? ஹோட்டல்ல சீட்டு இப்படி தான் இருக்கு, ஆப்போசிட் இப்படி திரும்பி சாப்பிட்டு மறைவா சாப்பிட்றா. ஏன்னா வயிற்று வலி வந்துருவாங்க. வெள்ளக்கார ஓப்பனா என்ன பண்றான்? சாப்பிடுறேன். ஆனா நம்ம ஆளுங்க ஓப்பன்ல, ஆனா அவன் மறைவா இருக்கும். உள்டாவது இங்க நடந்தது. என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? எங்கிட்ட எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்க? எங்கிட்ட எதுக்கு புலம்பிட்டு இருக்க? உங்ககிட்ட என்னதான் இருக்குது? ஆண்டவரே வார்த்தை இருக்குது, அதை எடுத்து பேசு. செங்கடல் பழந்து. நாம அதுக்கு என்ன பண்ண மாட்டோம்? வார்த்தை பேசுனா பிளந்துருமா? எப்படி ஆண்டவரே வார்த்தை எப்படி ஆண்டது செங்கடல் பிளக்கும்? அது எப்படிங்க அப்படின்னா அது அப்படித்தான். நாம என்ன சொல்லி பண்ண? குருடரை பார்த்து, குருடன் உங்ககிட்ட வர்றா, நீங்க என்ன சொல்லுவீங்க? கிட்ட பார்வையா தூரம் பார்வையா? நீங்க ஒரு டாக்டரா இருந்தா இல்ல இது வந்து எப்ப இருந்துருக்கு? சின்ன வயசுல இருந்திருக்குதா இல்ல இடையில தான் ஆச்சா? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா KMCH போயிருங்க கோயம்புத்தூர். அங்க நல்லா பார்ப்பாங்க. யார் சொல்றது? ஒரு அபிசுவாசி சொன்னா பரவாயில்ல, விசுவாசி இப்படி சொல்லிட்டு இருக்குது. அங்க போய் செக்அப் பண்ணுங்க, இங்க போய் செக்அப் பண்ணுங்க. எதுக்கு பண்ணி விசுவாசி? ஏஸ் அப்படி சொல்லு பாருங்க. ஏஸ் என்ன செஞ்சாரு? வா எச்சை தூக்குனார், மண்ணை குழம்புனாரு, எடுத்து என்ன பண்ணாரு? பூசினார். போய் கழுவு. குளத்துல போய் என்ன ஆண்டவரே எச்சத்துக்கு விளையாட்டு இருக்கீங்க அப்படின்னு குருடன் கேட்கல பாருங்க. குருடன் என்ன பண்ணல? எச்சையும் தூக்கிடுறாரு, சேத்த குழப்புறாரு, பூசுறாரு. இதுக்கு என்னாச்சு? இன்னைக்கு அதை நான் செஞ்சா ஒத்துப்பீங்களா? ஏசு செய்யறாரு. அல்லேலூயா. ஒத்துக்க மாட்டோம் நாம. ஏசு செய்யறாரு. ஏன் என்ன செய்யறாருன்னா பாரம்பரியங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. அதை ஒட்டைக்கணுங்கிறதுக்காகவே ஏசு செஞ்சார். ரொம்ப செய்வார் பாருங்க. சில நேரத்துல அவங்களை பெருப்பேற்ற மாதிரியே செய்வார். எதுக்கு அப்படின்னா அந்த பாரம்பரியங்கள்லாம் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு கூட பிடுங்கணும். அதை செய்யறது வேலை அவர் அவருடைய வேலை. அதுக்காக இதை செய்வார். அந்த கடையை பிடுங்கிறதுக்கு நாம என்ன செய்வோம்? ஜேசிபி விட்டு எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? இப்ப என்ன செஞ்சாம? குளத்துல போய் கழுவுனா கழுவுனா சுகம் வரும். கோலை நீட்டுனா செங்கடல் பழக்கம். உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போய் காலனி வெயி யோர்தான் பழக்கம்.
என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு இயேசு சொன்னார். ஏன்னா நான் சொல்ற பாடமெல்லாம் ரொம்ப சிம்பிள்ங்க. இதுல உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்குதுன்னாரு. இளைப்பாறுதல்ல இருக்குது. அவரு சொல்றதபடி செஞ்சோம்னா இளைப்பாறுதல் இருக்குது. அவர் சொல்றது கஷ்டம் இல்ல, சுலபம். இந்த சுலபமா இருக்கிற ஒண்ணை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, மதவாதிக்கு ஏத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி சும்மா பெற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களா? அந்த உடன்படிக்கை பழகைய 40 நாள் பாஸ்டிங் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிமா இல்லையா? பாரம்பரியம், மதம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் இயேசு பண்றார். அல்லையா சொல்லுங்க. மதத்துல போய் தேவன் அடைச்சு வச்சுட்டாங்க. ஒரு குறுகிய வட்டத்துல கடவுளை போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. பெட்டிக்குள்ளதான் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அல்லையா இல்ல, பெட்டிக்குள்ள மாத்திரம் இல்ல, நான் சர்வ வியாபி அப்படிங்கிறத நிரூபிச்சேன். இப்ப என்னாச்சு? பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்துல பிடிபட்டு விட்டு வார்த்தை இல்லை. சாமுவேல் வந்தார். சொல்லுங்க யார் வந்தா? சாமுவேல் வந்தா. கர்த்தருடைய வார்த்தை பிரபலமானது வசனமே இருக்கு. தான் முதல் பெயர் சபா மட்டும் கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாய் புறப்பட்டது பாருங்க. பிடிபட்ட அந்த பெட்டி மீண்டும் சீலோவாக்கம். அல்லையா சொல்லுங்க. தேவ பிரசனத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒண்ணு தேவனுடைய வார்த்தை. நீங்க எந்த இடத்துல விழுந்து கிடந்தாலும் உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்று தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையும் தேவ பிரசனம் நடந்துருச்சுன்னா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியும். ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியும். இல்லையா? அதனாலதான் கொடுக்கிற வார்த்தைகள் எடுத்து பேசணும். நீங்க குறை வருதா வீட்டுல? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குவா. இந்த சீரியஸா எடுத்து பேசணும். ஒரு 10 லட்சத்தை கையில கொண்டு வந்து கொடுத்த எப்படி சந்தோஷப்படுறீங்களோ அப்படி இந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளப்படும் போது நீங்க சந்தோஷப்படணும். அப்படின்னாதான் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ தேவனுடைய வார்த்தையும் தேவ பிரசனம். கானானை சுதந்திரிக்கொள்ள 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, ரெண்டுமே முக்கியம். ஒருத்தர் காலையும் ஒருத்தர் 2 பேரும் முக்கியம். இப்ப தேவ வார்த்தையும் தேவ பிரசனமும் உங்கள் எல்லாவற்றையும் உங்கள் எதிராளிகளின் கையில் இருந்து உங்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, உங்களுக்கு எல்லாவற்றையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடன்படிக்கை பெட்டிங்கிறது கர்த்தர் பாத்தீங்கன்னா ஆதியில சீனாய் மலையில் இறங்கின தேவ பிரசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தேவ பிரசனத்தை தேவன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சார். அதனாலதான் தாவீது என்ன செஞ்சாருன்னா, உடன்படிக்கை பெட்டி கிடைச்ச உடனே அது என்ன செஞ்சாருன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி இம்பார்ட்டன்ட். தேவ பிரசனத்தை அது தாங்கிட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தை, தேவ பிரசனம், தேவ வழிநடத்தல் எல்லாமே அதுல இருந்தா வருது. அதனால இந்த பெட்டி என்ன பண்ணணும், ஒரு பெரிய தேவனுடைய ஆலயத்துல வச்சு நான் என்ன பண்ணணும், பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு தாவீது நினைச்சார். ஆனா சாலமோன் பொண்ணு என்ன பண்ணாரு, வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தேவ பிரசனம், உடன்படிக்கை பெட்டி எல்லாமே பரிசுத்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருக்குது. நேபுகாத்நேச்சர் வந்துட்டார். அல்லேலூயா. பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, தேவாலயத்தை தரமட்டம் ஆக்கிட்டு எல்லாம் வசனெல்லாம் படிப்பட்டு போயிட்டார். என்ன பண்றது அப்படின்னு பார்த்தாரு கர்த்தர். சொல்லுங்க. சீனாய் மலையில வந்து அதே பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டியில வந்து அதே பிரசன்னம், அந்த மகிமையின் தேவன் இப்போ நமக்குள்ள வந்திருக்கிறார். சொல்லுங்க. பக்கத்துல கைப்பற்றுங்க. நீங்க தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, நீங்க தான் தேவனுடைய ஆலயம். தேவ பிரசனம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. முற்பிதாக்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தேவ பிரசனத்தை காப்பாத்துறதுக்காக போராடினாங்க. சொல்லுங்க. தேவ பிரசனத்தை, தேவ பிரசனங்கிறது என்ன அவங்களுக்கு? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, இதெல்லாமே அவனுக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம தான் என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும். பெற்றுக்குள்ள அபிஷேகத்தை என்ன பண்ணு, இந்த வார்த்தை கரெக்டான மட்டும் பாருங்க. பெற்றுக்குள்ள அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ற அபிஷேகத்தை நான் காப்பாற்ற முடியாதுப்பா, அபிஷேகம் தான் என்ன காப்பாற்றணும். இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் பண்ணாரு, இந்த பூமிக்கு வந்தார். பழைய பாட்டு உபதேசம் என்ன, தேவனுடைய ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும், தேவனுடைய உடன்படிக்கை பிடிபட்டதுன்னு சொன்ன உடனே ஏலி என்ன பண்ணிட்டா,
மல்லாக விழுந்து ஜீவனை விட்டான். உடன்படிக்கை பற்றியே ஆட்டி போட்டாங்கப்பா, இனி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு விழுந்தான். அப்படி கிடையாது. இல்லையா? உடன்படிக்கை பற்றி எங்கிருந்தாலும் உடன்படிக்கை பற்றி தான். பெலிஸ்தீன் தேசத்துல போயிடுச்சுனாலும் உடன்படிக்கை பற்றி தான். அங்க போய் என்ன இருந்துச்சு? பெலிஸ்தீன் தேசத்துல உடன்படிக்கை பற்றியா அந்த பெலிஸ்தீனுடைய பூசாரிகள் என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கொண்டு போய் அவங்களுடைய கோயில்ல வச்சுட்டாங்களாம். 8ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். அந்த கோயில் தாகோனுடைய சிலை பெரிய சிலையா இருக்குது. சில மனுஷனுடைய உருவம், மனுஷனுடைய தலை, உருவம் எல்லாம் மீனுடைய உருவம். பார்த்துருக்கீங்களா? மீனுடைய உருவம், பால்மரகு மீன், தலை மட்டும் மனுஷன் தலை. இதான் தாகோன் சிலை. இந்த தாகோன் சிலையை பட்ட உடன்படிக்கை. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி குறித்து பெலிஸ்தர்கள் கேள்விப்படுறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டா என்ன பண்ணாங்க? யோர்தானை பிளந்திருக்காங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டா சத்துருக்களை ஜெயிச்சிருக்காங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி நல்லா ராசியான பெட்டியோடு இருக்குது. அதனால நாம என்ன பண்ணிக்கலாம்? நம்முடைய கோயிலுக்கு கொண்டு போய் வச்சுட்டா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சாங்க. அப்புறம் பார்த்தா உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிச்சு? அங்கே தேவ பிரசன்னத்தை நீங்க எங்க கொண்டு போய் வச்சாலும் தேவ பிரசன்னம் தான் மேலோங்கி நிற்கும். தாகோன் சிலை என்ன பண்ணிச்சா? முகம் குப்புற விழுந்து கிடந்துச்சான். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவங்களுடைய தெய்வம் என்ன பண்ணிச்சான்? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்து கிடந்துச்சான். இதை பார்த்தோன்னே இதனடா பெரிய பிரச்சனையா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? பேக் பண்ணி உடன்படிக்கை பெட்டிய தாவீதுடைய ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சொல்லுங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்கும் இருக்குது. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்கும் இருக்குதுங்கிறத ஃபீல் பண்ணீங்கன்னா பிரச்சனை பிசாசுக்கு தான். தேவ பிரச்சனை எனக்குள்ள இல்லைங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா பிரச்சனை உங்களை புரிஞ்சுக்கும். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். கொலைசெய்ய 2ஆம் அதிகாரம் 25-28 வசனம் வாச்சா, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இப்போது ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியம் என்னன்னு சொன்னா, மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளா இருப்பதே அந்த ரகசியம். கரங்களை தட்டி. இப்ப தேவ பிரசனம் சீனாய் மலையில் அல்ல, தேவ பிரசனம் உடன்படிக்கை பட்டியல் அல்ல, தேவ பிரசனம் சாலமோனுடைய தேவாலயத்திலும் அல்ல. இப்போ தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த பிரசனத்தை ஒருத்தராலும் எடுக்க முடியாது. எந்த பிசாசாலையும் கெடுக்க முடியாது. நேபுகாத்து நேச்சாரால இடிக்க முடியாது. அல்லேலூயா. பெலிஸ்தியரால பிடிக்க முடியாது. யாராலையும் அழிக்க முடியாது. யார? உங்களை. சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். தேவாதி தேவனே, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவாதி தேவனே உங்களுக்குள் வந்து சங்கமமாகி விட்டார். ஆமென். தூக்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசன்னத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க சொல்லுங்க. அப்ப யோர்தானை பார்த்தோ, செங்கடலை பார்த்தோ, பெலிஸ்தர்களை பார்த்தோ இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேவாதி தேவனை யாரும் கடத்திட்டு போக முடியாது. அந்த தேவாதி தேவன் உங்களுக்குள்ளதா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? காரணத்தில் சொன்னேன், கண்ண மூடி ஆண்டவரை நீங்க நினைப்போதா இருக்கிறீங்க. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகுது. உங்களுடைய சமூகமே நான் தான். சொல்லுங்க. ஆமா. உடன்படிக்கை பற்றி அவங்க சுமந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த உடன்படிக்கை போனமா இடமெல்லாம் செய்யும். நீங்க தான் உடன்படிக்கை பற்றி நீங்க போகிற இடமெல்லாம் செய்யும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்கப்படுகிறார். ஏனென்றால் மகிமையின் பிரசனம் எங்களுக்குள் இருக்கிறது. தேவாலயத்தில் இல்ல, உடன்படிக்கை பெட்டியில் இல்ல. நான் தான் உடன்படிக்கை பெட்டி, நான் தான் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. நான் போகிற இடம் எல்லாம் அவர் வருகிறார். அவருடைய பிரசனம் என்னை மூடிக்கொள்கிறது. அல்லேலூயா. இப்படி போகும்போதுதான் அற்புத அடையாளங்களும் நடக்கும். செங்கடல் பிளக்கும். இப்படிதான் நீங்க தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க முடியும். தேவனுடைய பிரசனத்துக்கு முன்னாடி பர்வதங்கள் மெழுகு போல உருகும். மழையை பார்த்து பயப்படாதீங்க. தேவ பிரசனத்தை நீங்க சுமந்து இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது, சர்வ பூமிக்கும் தேவனாயிருக்கிற அவருக்கு முன்பதாய் மலைகள் மெழுகு போல உருகி போனது. உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும், செங்கடலா இருக்கலாம், யோர்தானா இருக்கலாம், பார்வோனா இருக்கலாம், பெலிஸ்தியனா இருக்கலாம், எல்லாரையும் மேற்கொள்ளக்கூடிய, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு தெய்வீக பிரசனம் உங்களுக்குள் இருக்கிறது.
அவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருங்க. இதை ஃபீல் பண்ணிட்டே இருங்க. ஃபீல் பண்ணிட்டே இருங்க. மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் எனக்குள் தங்கி இருப்பதே அந்த ரகசியம். ஆதி நாட்கள் தலைமுறை தலைமுறையா மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அது என்னன்னா, கிறிஸ்துவானவர் இப்ப தேவ ஆலயத்தில் இல்ல, சிலுவையில் இல்ல, போட்டாவில் இல்ல, வரைபடத்துல இல்ல, உனக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவரை பார்த்து பேசுங்கள். உங்களுக்குள் இருக்கிறவரை பார்த்து உறவாடுங்கள். தெய்வீக பிரசனம் வெடித்து கிளம்ப உங்களுக்குள் இருக்கு. வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆசீர்வாத வாழ்க்கை உங்களுக்குள் இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அது ஜீவ ஊற்று போல புறப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையின் நம்பிக்கையா நான் உனக்குள் இருக்கிறேன். உங்கள் பிதாக்களோடு கூட போனேன், முன்னாடி போனேன், பின்னாடி இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. அது மாத்திரம் இல்ல, நான் உனக்குள்ளேயே சங்கமம் ஆயிட்டேன். என் முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணுகிறேன். என் பிம்பம் உன் முகத்துல விழுது. உன்னை பார்க்கிறவங்க என்ன பார்ப்பாங்கன்னு கர்த்தர் சொல்ற. உன்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்ப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு உங்களை வச்சிருக்கிறார். உங்களுடைய முகத்தின் பிரசன்னம் எங்களை மூடுகிறவராச்சு. தெய்வீக உடன்படிக்கை பற்றி நாங்க தான். ஆமென். தேவ ஆலயம் நாங்க தான். நாங்க போகிற இடமெல்லாம் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புகிறார்கள். நாங்க போகிற இடமெல்லாம் வழி உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது, வாசம் திறக்கிறது. ஓ ரதா ரபா ஷட்டா கபரா லைந்தலர பௌஷேல தெரிக்கம் பிரகாந்தனரபா. அந்நிய பாஷைகளே பேசி ராந்தனர பௌஷேல தராக்கமு பிரகாந்தனரபா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அப்பத்தை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுது நமக்கு மீட்பு உண்டாகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பாதுகாப்பு உண்டாகிறது. ஓ ஜீவன் உண்டாகிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் பஸ்காவை புசித்தார்கள். அந்த பஸ்கா புசிக்கப்பட்ட பிற்பாடு வெள்ளியும் பொன்னும் அவர்களை தேடி வந்தது. அந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்ட பின்பு அவர்கள் அதுவரைக்கும் கஷ்டப்பட்டு 400 வருஷமா கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்ச எல்லாம் ஒரே நாள்ல ஜாக்பாட் அவங்களுக்கு அடிச்சது. அல்லேலூயா. அதனால திரும்ப மிஸ் பண்ணக்கூடாது. பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஓடி வந்துடணும். அந்த வாரம் முழுவதும், அந்த மாசம் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய உழைப்புக்கான ஒட்டுமொத்த ஜாக்பாட் சிறுவிருந்ததுதான் இருக்கு. எல்லாம் திருவிருந்ததா இருக்கு. அல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் மாம்சத்தை பானம் பண்ணி புசிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் கர்த்தருடைய ஜீவன் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. ஓ தேங்க் யூ ஜீசஸ். அதெல்லாம் கரங்களை உயர்த்துவோம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளதா இருக்குது. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Thank you Jesus. Hallelujah. Thank you God. Thank you Holy Spirit.